ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெல்கம் டு இடெக் அகாடமி சரி. ஓகே பாருங்க, லாஸ்ட் இதில் இருக்கீங்க. உங்களோட கடைசி ஒரு வாரம் சரியா, முக்கியமான ஒரு வாரம். இத்தனை வருஷம் உங்களோட கனவு. ஸோ நான் வந்து சொல்ல மாட்டேன் உங்களோட 2 வருஷ கனவு அப்படின்னு சொல்லி. சரியா, இது வந்து உங்களோட 13 வருஷோட கனவா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போனதுலேருந்து இப்போ வரைக்கும் உங்களோட ஒரு 13 வருஷ கனவு. அது இல்லாமல் நீங்க, அதாவது நீங்க வந்ததுல இருந்து, சரியா, அந்த உலகத்துக்கு நீங்க வந்ததுல உங்க அம்மா அப்பாவோட கனவு இருக்கு. சரி, அப்போ உங்களோட ட்ரீம்க்கு மட்டும் இல்லை, உங்களோட ட்ரீம்ஸ்க்காக மட்டும் இல்லை. நீங்க போய்கிட்டு இருக்குது உங்களோட அம்மா அப்பா, சம்டைம் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்க ரிலேஷன்ஸ் இருப்பாங்க. ஓகே, உங்களோட கூட பிறந்தவங்க இருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்காகவும், எல்லாரோட ட்ரீம்க்காகவும் நீங்க ஓடிட்டு இருக்கீங்க. சரியா, அப்போ எவ்வளவு தூரம் நீங்க எஃபர்ட் போட்டிருக்கீங்களோ, சரி, அந்த அளவுக்கான உங்களுக்கு வந்து கட்டாயம் அந்த பலன் கிடைக்கும். சரியா, ஒவ்வொன்றுக்கும் அந்த பலன் கிடைக்கும். சரி, நீங்கள் போட்டிருக்க எஃபர்ட்கான ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஆஹ் இந்த 2 வருஷம், அதாவது ஏழலுக்கு வந்ததுலேருந்தே நீங்கள் ட்ரீம் ஒன்னோட வந்திருப்பீங்க. சரியா, நான் இந்த ரிசல்ட்ஸ் எடுக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டிருக்கீங்கன்னு தெரியாது, அதுக்கான ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, அதுவுமே ட்ரீம் இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களோட ட்ரீம்ஸ் மட்டும் இல்லை, சரி, உங்களோட கனவுகள் மட்டும் இல்லை, உங்களை நம்பி இருக்க அம்மா அப்பாவோட கனவும் சேர்த்து. சரியா, ஒரு தடவை எப்போதுமே வந்து நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்க முன்னாடி உங்களோட அம்மா அப்பாவை கட்டாயம் யோசிச்சு பாருங்க. So, அவங்கள நினைச்சிட்டு எந்த ஒரு முடிவும் எடுங்க. சரியா, வேற வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. கட்டாயம் நல்லா படிங்க. சரியா, இன்னும் ஒரு 1 வீக் இருக்கு. கூடுனால் இன்னும் ஒரு, சரியா, இன்னும் ஒரு கூட ஆஹ், ஒரு 1 மந்த். சரி, 1 மந்த்தில் உங்களோட எஃபர்ட்டை வந்து ஃபுல்லாக கொடுங்க, பெஸ்ட்டாக கொடுங்க. பெஸ்ட்டாக கொடுத்து நீங்கள் கட்டாயம் நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று எடுப்பீங்க. சரி, எனக்கு நம்பிக்கை இருக்கு, கட்டாயம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேற என்ன உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னாடா, கல்வி வேற, அறிவு வேற. சரியா, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா, கல்வி வேற, அறிவு வேற, ரெண்டுக்குமே நல்ல வித்தியாசம் இருக்கு. சரியா, படிச்சவங்க மட்டும்தான் அறிவானவங்களா அப்படின்ட்டு நான் சொல்ல வரல. ஓகேவா, அது முற்றிலும் பிழையான கருத்து. சரி, பட் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நீங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஃபெயில் ஆகி நிற்கும் போது, சரியா, சம்டைம் வந்து உங்களோட எய்ம்ஸை நோக்கி நீங்க வந்து போய்கிட்டு இருக்கும்போது, உங்களோட கனவுகளை நோக்கி போய்கிட்டு இருக்கப்போ ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ஸ்டக் ஆகி நிற்கும் போது உங்களுக்கு வந்து இந்த கல்வி கை கொடுக்கும். ஸோ அதுதான் உண்மை. சரியா, இப்போ வரைக்கும் நாங்க வந்து ஓடிட்டு இருக்கிறது அப்படித்தான். சரி, ஸோ எனக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் வந்து 2018 A level பேட்ச். சரி, நான் படிப்பிக்கிறேன், நீங்கள் 6வது பேட்ச். சரியா, அதுக்குன்னு சொல்லி இப்போ வயசெல்லாம் இல்லை, 2018 பேட்ச். சரியா, நான் வந்து என்னோட ஜூனியர்ஸ்லேருந்து படிப்பிக்கிறேன். 2019, 20, 21, 22, 23, 24. சரி, நான் படிப்பிக்கிறேன், நீங்கள் 6வது பேட்ச். இப்போ வரைக்குமே எனக்கு நான் படித்தது மட்டும் அறிவு, அது வேற. சரியா, ஸோ அது இல்லாமல் என் கூட நிற்கிறது என் படிப்பு மட்டும்தான். சரி, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் வந்து டவுன் ஸ்கூல் ஒன்றில் படிக்கல. ஸோ நகரம் தெரியாது. சரியா, டவுன்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியாது. நான் படித்தது வந்து புப்ரசன் சொல்லி எஸ்டேட் ஸ்கூல் ஒன்றில். ஓகேவா, அதில் வந்து கிரேட் 9 வரைக்கும் மட்டும்தான். அதில் வந்து குறிப்பிட்ட சில பேர் மட்டும்தான் 10, 11 போவாங்க. சின்ன ஸ்கூல்ஸ் வந்து செம்ம தூரம், விடிய காலைல 4 மணிக்கு எழுப்பி போகணும். சரி, அப்படி எழுப்பி போயிட்டு தான் ஓஎல் பாஸ் பண்ணேன், கலக ராமகிருஷ்ணா. சரி, அங்கேருந்து A level வந்து புசல்லாவா இந்து வந்தேன். சரியா, அப்போ இங்கே வந்து படிச்சுட்டு A level முடியிற டைமில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஓகேவா, ஸோ உண்மையை கூட சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஸோ ஃபெமிலியோட ஃபுல் ரெஸ்பான்சிபிள் ஃபுல்லாக எங்களுக்கு வந்துடுச்சு. சரி, ஃபெமிலியோட ஃபுல்லாகவே வந்து அந்த பாரம் ஃபுல்லாக எங்களுக்கு வந்துட்டு. சரி, எனக்கு கீழே தம்பி 3 பேர். ஓகே, இப்போ இனி அவங்கள படிக்க வைக்கணும், நானும் படிக்கணும், அது இல்லாமல் வீட்டு தேவைகள் எல்லாம் பார்க்கணும். ஸோ அந்த டைம்ல இருந்து எனக்கு கை கொடுத்தது வந்து நான் படித்த படிப்பு மட்டும்தான். சரியா, எவ்வளோ நாள் வந்து அம்மா அப்பா கூட இருப்பாங்கன்னு தெரியாது, பட் நம்ம படிக்கிறது என்ன செய்யும், நம்ம கூட ஃபுல்லாக இருக்கும். சரி, அதுக்காக நான் உங்களை சொல்லலை நீங்கள் படித்தா மட்டும்தான் நல்லா இருக்கலாம்னு சொல்லலை. சரி, பட் நீங்கள் எங்கேயாவது ஸ்டக் ஆகும்போது நீங்கள் படிச்சிருக்க படிப்பு மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இதாகி நிற்கும் போது, சரி, அந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் படித்த படிப்பு கட்டாயம் கை கொடுக்கும். சரி, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி செலக்ட் ஆனேன். யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகிட்டு அப்படியே வந்து நாங்கள் என்ன செஞ்சோம், யூனிவர்சிட்டி போயிட்டு, ஓகே அதையும் சொல்கிறேன், ஏன்னா எங்களுக்கு யூனிவர்சிட்டியை பற்றி எந்த ஒரு அறிமுகமும் இல்லை. இப்போ உங்களுக்கு மாதிரி இப்படி சொல்கிறதுக்கு எங்களுக்காக இல்லை, ஜூம் கிளாஸஸ் இல்லை. நாங்கள் ஸ்கூல்ஸை மட்டும் படிச்சோம்டா. பிடிஎஃப் இல்லை, நோட்ஸ் ஷேர் பண்ண ஆள் இல்லை, இப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் ஸ்கூல்ஸை மட்டும் படித்தோம். நான் இது வரைக்கும் ப்ரைவேட் கிளாஸ் போனதே இல்லை, எந்த ஒரு பாடத்துக்கும் போனதில்லை. எங்களோட சார், இப்போ வரைக்குமே நான் இருக்கிறதுக்கு காரணம் எங்களோட சார், எங்களோட டீச்சர்ஸ் தான். எங்கள் டீச்சர்ஸ் நல்ல டீச்சர்ஸ். சரி, காசுக்காக கிளாஸ் செய்கிற ஆக்கள் இல்லை. சரியா, நல்ல ஆக்கள். சரி, அப்படி ஆக்கள். சரி, அவங்கள்ட்ட வந்து படிச்சனால தான் நாங்கள் அப்படி இருக்கோம். சரி, இப்பயும் அதான். இப்போ சில பேர் வந்து நீங்களா சொல்லுவீங்களா என்னன்னு தெரியல, இப்போ எங்கள் சார்ஸ் இப்போ சாரை பற்றி நாங்கள் பெருமையாக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவர் அப்படி எங்களுக்கு வந்து அப்படி செஞ்சு தந்தார். நாங்கள் இடெக் 18 பேர் இடெக் செஞ்சோம்.
சரியா? 18 பேர்ல புசலாய்ந்துள்ள 2018ல் 8 பேர் யூனிவர்சிட்டி, 3 பேர் டீச்சிங் காலேஜ். ஓகேவா? சரி, எங்களுக்கெல்லாம் யூனிவர்சிட்டியை தவிர வேற ஒன்றும் தெரியாது அந்த டைம்ல. பட் நாங்க வந்து டீச்சிங் ஃபீல்டுக்குள்ள வரும்போது தான் எங்களுக்கு தெரியும், ஓகே டெக்னாலஜினா இதுதான், இதுக்காக தான் டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி. சரி, அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து படிச்சது தான். சரியா? டெக்னாலஜில நிறைய இருக்குடா, யூனிவர்சிட்டி மட்டுமே இது இல்லை. பேசிக்கா 3 எஸ் எடுங்க, அவ்வளவுதான். 3 எஸ் மட்டும் எடு. உங்களை ஃபெயில் பண்ற நிலைமையில இருக்கீங்களா, நீங்க 3 எஸ் எடுங்க. எப்போதுமே டொப்பஸ் பிரச்சனை இல்லை, டொப்பஸ் எப்படியுமே அடிச்சு ரிசல்ட்ஸ் அடிச்சு போயிட்டே இருப்பாங்க. பட் இடையில இருக்காக்கள், இடையில இருக்காக்கள் அவங்கள பத்தி நான் எப்போதுமே வந்து இப்போ 100 பேருக்கு கிளாஸ் செஞ்சுட்டா அதுல ஒருத்தர் வந்து ரெண்டாவதோ டிஸ்ட்ரிக்ட்ல செகண்டோ தேர்டோ எடுக்கலாம். சரியா? முடிஞ்ச ஒரு 5 பேர் யூனிவர்சிட்டி போவாங்க. பேலன்ஸ்ல 90 பேரை பத்தி ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? பிசினஸ் இல்லைங்க சார், பேலன்ஸ்ல 90 பேர் என்ன செய்ய போறீங்க? ஏன் அவங்கள பத்தி பேசுங்களேன். சொல்ல மாட்டாங்க. சரியா? ஓகே, ஸோ பேலன்ஸ் இருக்க 90 பேரை பத்தி தான் நான் கவலைப்படுவேன் எப்போதுமே, இப்போவும். சரியா? எனக்கு எல்லாரும் படிங்க, மட்டும் குறைஞ்ச ரிசல்ட் 3 இயர்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஸோ அதுக்கு அடுத்து என்ன செய்யலாம் நாங்கள் பார்ப்போம். சரி, நீங்கள் ஈடெக் போய் யூடியூப் வீடியோஸ் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஃபுல்லாகவே கைடன்ஸ் வீடியோவாக இருக்கும். நான் எதுவும் தேவைன்னா கண்டெக்ட் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கைடன்ஸ்லேயே நிறைய பேர் வந்து யூனிடெக் போயிருக்காங்க, யூனிவர்சிட்டி காலேஜஸ் போயிருக்காங்க, டெக்னிக்கல் காலேஜஸ் போயிருக்காங்க. ஸோ எப்படி இருக்கு, நிறைய இருக்கு. இல்லைங்க சார்? ஸோ படிக்கிறதை என்றைக்குமே விட்டுறாதீங்க. நீங்கள் ஒர்க் போனாலும் பரவாயில்ல, ஏதாவது படிச்சுட்டே இருங்க. பிஸ்னஸ் செய்ய போனாலும் பரவாயில்ல, படிச்சுக்கிட்டே செய். ஓகே, ஸோ உங்களோட கடைசி ஒரு மாசத்துல இருக்கீங்க. சரியா? நல்ல எஃபர்ட் போடுங்க. ஓகே. சரியா? வேற இம்பார்ட்டன்ஸ் தான் ஃபைனல் செமினார் செஞ்சிருந்தானே, இதுகளை பாருங்க, எது எது செய்யணுமோ அதை பார்த்துட்டு போங்க. நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கக்கூடியவங்க கட்டாயம் நல்ல ரிசல்ட்ஸ் எடுங்க. ஸோ செட் ஸ்கோர் நல்லா எடுங்க. ஓகேவா? ஸோ நல்ல கோர்ஸ்க்கு போ பாருங்க. டெக்னாலஜி நல்ல ஒரு கோர்ஸ்டா, நல்ல ஒரு கோர்ஸ், இடெக்கும் பிடெக்கும். ஸோ அப்படி வர்த். ஓகேவா? இப்போ நான் வந்து இடெக் எடுத்து நான் சிவில் தான் ஸ்பெஷல் செஞ்சேன். சரியா? நான் டிகிரி முடிச்சுட்டு வெளியில வரும்போது இப்போ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் பீரியட் வரும், ஒரு 6 மந்த்ஸ் வரும். ஸோ இதில் வந்து நான் போன கம்பெனி வந்து என்ன கேட்கல, நீங்கள் வந்து டெக்னாலஜி டிகிரியா இல்லை இன்ஜினியரிங் டிகிரியா கேட்கல. படிச்சிருக்கியா, வேலை தெரியுமா? ஓகே, நான் 1 மந்த்தில் ஓகே எங்களுக்கு வந்து அந்த ஒரு அளவுக்கு நாலேஜ் இருந்துச்சு. ஏன்னா மேசன் வேலையோட சம்மந்தப்பட்ட ஆட்கள் ஃபேமிலியிலே நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கும்போது சிவில் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. பட் அங்கே வந்து நீங்கள் கேட்கல, நீங்கள் வந்து இதா அப்படின்னு சொல்லி கேட்கல. ஓகேவா? சரி, அவங்க வந்து ஒர்க் தெரியுதான்னு மட்டும் தான் கம்பெனிஸ் பார்க்குது. நீங்கள் இன்னும் டிகிரிங்கிறத அவங்க பார்க்கல. நீங்கள் ஸ்பெஷல் வந்து ஓகே, நீங்கள் க்ரீன் ஃபார்மிங் செய்கிறீங்க, அடுத்து ஃபுட் அண்ட் சயின்ஸ் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதில் உங்களுக்கு வந்து வேலை தெரியுதாங்கிறத தான் பார்க்குறாங்க. கம்பெனிஸ் வந்து அதைத்தான் பார்க்குது. சரி, ஒர்க் தெரிஞ்சா ஓகே. சரி, அதை வச்சு உங்களுக்கு அதுக்கு அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். சரி, டிகிரி அதை தாண்டி ஒர்க்கும் தெரியும். சரி, அதுதான் வித்தியாசம். அதாவது இப்போ நல்லா டொப்பாக எடுக்கிறவங்களுக்கு வந்து ஃபுல்லாக எல்லா ஒர்க் வந்து செய்ய இயலுமாங்கிறது வந்து சந்தேகம் ஒன்று இருக்கு. இல்லைங்க சார், அதே போல தான் நீங்கள் டொப்பாக படிச்சிருந்தாலும் என்ன செய்யலாம், சில பேருக்கு ஒர்க்கில் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்போ நாலேஜுக்கும் எடுகேஷன் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு, கல்விக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, ஸோ இதை தாண்டி யூனிவர்சிட்டி ஸோ நல்ல ஒரு லைஃப். கட்டாயம் நீங்கள் கட்டாயம் போகணும். சரியா? எல்லாரும் கட்டாயம் போங்க. அங்கே போனால் தான் அனுபவங்கள் நிறைய தெரியும், வாழ்க்கைனா என்னன்னு தெரியும், லைஃப்னா என்னன்னு சொல்லி அங்கே தான் படிப்பீங்க. சரி, வீட்டில் சொகுசாக இருந்துட்டு போய் அங்கே போயிட்டு இருந்தால் தான் வீட்டில் அம்மாட்ட சாப்பாடு எப்படி முக்கியம்னு தெரியும். சரி, லைஃப்னா என்னன்னு யூனிவர்சிட்டி தான் சொல்லித்தரும். ஏன்னா நீங்க பார்க்குற ஆட்கள் இங்கே வித்தியாசம். இங்கே வந்து நீங்க ஒரே ஊர்ல உள்ள ஆட்கள் தான் ஸ்கூல்ஸ்ல இருப்பீங்க. பட் அங்கே அப்படி இல்லை. ஸ்ரீலங்கால இருந்து எல்லா இடத்துல இருந்து வருவாங்க. ஒவ்வொரு இருந்தும் ஒவ்வொரு இதுகளை படிச்சுக்கலாம். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதுல எதாவது நீங்க சாய்ஸ் பண்ணி போக போறீங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஓகேவா? ஸோ நாங்கள் வந்து 2018 ஏழு பேட்ச், யூனிவர்சிட்டி வந்து 19. ஸோ 20ல் போனோம், 24 அவுட் ஆயிட்டோம். பட் கன்வகேஷன் இன்னும் நடக்கலை. எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பிப்ரவரி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து கொழும்பு காலம் கம்பெனி ஒன்றில் சைட் இன்ஜினியராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கம்பெனி உள்ள ஒர்க் பண்ணிட்டு இப்போ ஒரு கம்பெனிக்கு மாறிட்டு. வேற. ஓகே, ஸோ ஸோ இந்த கேள்விக்காக சொல்கிறேன். சரியா? ஸோ ஹரிகரன் சார், ஓகே ஹரிகரன் சாரும் நானும் தான் ஒன்றா போனோம். சரி, யூனிவர்சிட்டி போனோம். அப்போது போகும்போது தான் ஹரிகரன் சார் அவரோட பர்சனல் லைஃப்பை சொல்லியிருப்பாரா இருக்கும், முடிஞ்ச அவர்கிட்ட கேட்டு பாருங்க. சரியா? நாங்கள் வந்து எல்லாமே எல்லா வளமும் எங்களுக்கு கிடைச்சி நாங்கள் படிக்கலடா. சரியா? நாங்கள் வந்து விடிய விடிய இருந்து கிளாஸஸ் செய்வோம். கிளாஸ் செஞ்சுட்டு விடிய வந்து மார்னிங் வந்து ஜஃப்னா போயிட்டு அங்கே கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுவோம். அது இல்லாமல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஸ்கூல்ஸ் மாதிரி இல்லை, வித்தியாசம். வாங்க வந்து பாரு, கட்டாயம் போயிட்டு பாருங்க. சரி, யூனிவர்சிட்டி கட்டாயம் போயிட்டு பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட் பண்ணி யூனிவர்சிட்டி போங்க.
ஸோ அப்படி கஷ்டப்பட்டு படித்து வந்த ஆட்கள் தான் நாங்கள் இப்போ வரைக்குமே. எங்களுக்கு கை கொடுக்குறது நாங்கள் படித்தது மட்டும்தான். ஏன்னா படிப்பு மட்டும்தான் உங்களுக்கு சரியான அந்தஸ்து கொடுக்கும். சரியான ஒரு எப்படி சொல்றது, நீங்க காசு இருக்கா இல்லைங்கிறதையாதுங்கிறத தாண்டி உங்களுக்கான மரியாதை, உங்களுக்கான வாய்ப்பு, உங்களுக்கான வாழ்க்கை, இது எல்லாத்துலயுமே வந்து உங்களோட கல்வி வந்து சம்மந்தப்படும். சரியா? சரி, அப்போ கட்டாயம் வந்து நல்லா படிங்க. மேக்ஸிமம் எஃபர்ட் பண்ணுங்கடா. இப்படிதான் எல்லாராலையும் நல்லா படிக்க இயலாது. சரி, படிச்சு எழுத இயலாது. ஆஹ் ஓரளவுக்கு எஃபர்ட் பண்ணுங்க. உங்களோட எஃபர்ட்ஸ்க்கா ரிசல்ட்ஸ் வரும், அவ்வளவுதான். செட் ஸ்கோர், ஓகே, ரிசல்ட்ஸ் இதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க. உங்களால உங்களுக்கு என்ன பெஸ்ட்டை கொடுக்க இயலுமோ அதை கொடுத்துட்டு வாங்க. சரியா? சாதிக்க பிறந்தவர்கள் எதுக்குமே வந்து என்ன கூடாது, பதட்டப்படக்கூடாது. சரியா? அதே மாதிரி எதுக்கும் பயப்படவே கூடாது. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷலான டேலண்ட்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸாமை வச்சு மட்டும் ஒரு ஆளை வந்து மெஷர் பண்ண இயலாது. சரி, ஏஎல் பாஸ் பண்ணிட்டு கட்டாயம் அதுக்கப்புறம் வந்து கண்டெக்ட் பண்ணுங்க. திடீர்னு காணாம போயிடாதீங்க. சரியா? கட்டாயம் வந்து கண்டெக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஏலெவல் ரிசல்ட் எடுத்துட்டு கட்டாயம் கண்டெக்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட ரிசல்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி. அதே மாதிரி வாழ்க்கை அழகானது, லைஃப் வந்து அழகானது. அதை நீங்கள் எப்படி வச்சுக்க போறீங்கிறதுல தான் இருக்கு. சரி. என்னைக்குமே உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பா தான் முக்கியம். சரி, அதுக்கப்புறம் தான் மற்றவங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா, பாய்ஸ் தான். எப்போதுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட அம்மா அப்பா தான் முக்கியம். அதை தாண்டி அதுக்கப்புறம் தான் மற்றவங்க. எப்போதுமே உங்களுக்குன்னு சொல்லி நல்ல ஒரு மென்டரை வச்சுக்கோங்க. எப்போதுமே எல்லாருமே உங்களுக்கு நல்லது நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைக்கிற ரெண்டே ரெண்டு பேர் அம்மா அப்பா மட்டும்தான். கூட பிறந்தவங்க நினைப்பாங்களா இல்லையாங்கிறத பற்றி எனக்கு தெரியாது. சரி, அது உங்களோட தனிப்பட்ட பர்சனல். சரி, பட் அம்மா அப்பாவும் என்னைக்குமே வந்து பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பாங்க. சரி, நல்ல ஒரு மென்டர் வச்சுக்கோங்க. ஸோ லைஃப்பில் அடுத்தடுத்து போய்க்கிட்டே இருங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் பெரிய பெரிய இடத்துக்கு போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போயும் நிறைய பேர் வந்து நிறைய இடங்கள்ல இருப்பாங்க. ஸோ அவனை எல்லாம் வந்து கால் பண்ணி பேசும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்டா. எப்படி சொல்றது, அது வந்து சொல்ல இயலாது. எப்படி சொல்றேன்னு தெரியல. அஹ் அது ஒரு ஃபீல். சரி, நிறைய பேர் நீங்கள் வந்து இந்த யுனிவர்டெக் வீடியோஸ்லாம் கீழே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. சார் இப்படித்தான், இப்படி கிடைச்சிச்சு, இப்படி செஞ்சோம், இப்படி இப்படின்னு சொல்லி. அதெல்லாம் கேட்கும்போது அது சந்தோஷமா இருக்கும். சரியா? உலகம் வந்து அழகானது. இப்போ நாங்கெல்லாம் படிச்சது வந்து ஸ்காலர்ஷிப் பேமெண்ட்டால தான். எங்களுக்கு யாருன்னே தெரியாது. என்னையெல்லாம் பார்த்துருக்க கூட மாட்டாங்க. அவங்க கொடுத்த ஸ்காலர்ஷிப்ல அந்த அமௌண்ட்டை வச்சு தான் நாங்கள் படித்தோம். சரி. அப்போ லைஃப் வந்து உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்களும் நாளைக்கு வேறு இடத்துக்கு வந்த பிறகு நல்ல ஒரு இடத்துக்கு வந்துட்டு நீங்களும் உதவி செய்யணும். சரி, உலகம் அழகானது. ஓகே. ஸோ உங்களோட லைஃப்பை நீங்கள் எப்படி வந்து செய்ய போறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து உங்களுக்கு அந்த சும்மா இருக்க டைம் வந்து நீங்கள் லைஃப்பில் வந்து எப்படி கொண்டு போக போறீங்க, எப்படி போக போறீங்க அப்படிங்கிறது அதை தான் டிசைட் பண்ணும். சரியா? ரிசால்ட்ஸை வச்சுட்டு அடுத்து என்ன செய்யலாம், செகண்ட் சைஸ் செய்யலாமா, தேர்ட் சைஸ் செய்யலாமா, ஒன்றும் டைம் இது தான். நான் யூனிவர்சிட்டி தான் போகணுமா இருந்தால் நீ 3 தடவை இல்லை 10 தடவை ட்ரை பண்ணாலும் பிழை இல்லை. சரியா? அப்போ கட்டாயம் நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா செய்யுங்க. ஏதாவது டவுட் எதுவும் இருந்தால் கேளுங்க. சரி. ஸோ ஸ்கூல்ஸ் லைஃப்பை வந்து ஓகே முடிஞ்சிட்டு, ஸோ எந்த ஒரு புள்ளியிட முடிவும் என்ன செய்யும், இன்னொரு புள்ளிக்கு ஒரு தொடக்கமாக இருக்கும். சரியா? எந்த ஒரு முடிவும் இன்னொன்றுக்கு தொடக்கமாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்கூல்ஸ் லைஃப் ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து பெரிய பெரியஸாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் நீங்கள் லைஃப்பை பார்க்கணும். ஓகே. ஸோ எப்போதுமே வந்து உங்களுடைய அம்மா அப்பா வந்து உங்களை நினைச்சு பெருமைப்படுற மாதிரி இருங்க. சரியா? ஸோ அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் சொல்கிறது சிம்பிளான விஷயம் தான்டா. பெருசாலாம் ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க அம்மா அப்பா மட்டும்தான். அவங்க சொல்கிறது எப்போதுமே கேளுங்க. மற்ற யாருமே நினைப்பாங்களா இல்லையான்றத பற்றி எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட இதுகளாக இருக்கும். சரியா? ஓகே. ஸோ மேக்ஸிமம் எஃபர்ட் பண்ணுங்க. மார்னிங் எழுப்பி படிக்க பாருங்க. நல்லா பேப்பர்ஸை செய்யுங்க. இந்த டைமில் பாடமாக்கி எல்லாம் ஒன்றும் செய்யலாது. மேக்ஸிமம் பேப்பர்ஸோட போங்க. பேப்பர்ஸை செஞ்சுட்டே போங்க. சரி, எதுக்குமே பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் பேப்பரை பார்த்து பயப்படாதீங்கடா. பேப்பர் வந்து வரும் ஒரு இப்போ நீங்கள் நார்மலாக செய்கிற டேர்ம் எக்ஸாமுக்கும் அங்கே செய்கிறத விட 2 3 பேப்பர் கூட இருக்கும். எக்ஸ்ட்ரா பேப்பர் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டு எக்ஸ்ட்ரா பேப்பர் இன்னும் ஒரு கட்டையை வாங்கி எழுதுவான். அதெல்லாம் பார்த்து பயப்படுறது இல்லை. சரியா? அப்படி ஆட்கள் இருப்பாங்க. உங்களுக்கு முன்னாடி உள்ள ஒருத்தர் பேப்பரை வாங்கிட்டே எழுதுவாரு, நமக்கு என்ன எழுதுறதுன்னு தெரியாம இருக்கலாம். அப்படி பார்த்து பயப்படாதீங்க. சரியா? உங்களால என்ன முடியுமோ அதை கொடுங்க. உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. டூ யுவர் பெஸ்ட். மற்றவங்களை பத்தி நமக்கு தேவையில்லை. சரி. ஏலோவில் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்டும் உங்களுக்கு போட்டியாளர் தான். ஏன் செட் ஸ்கோர் அடிப்படையில் தான் என்ன செய்யும், யூனிவர்சிட்டிக்கு இத்தனை பேர் தான் கோட்டா எடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இத்தனை பேர் தான் எடுப்பாங்க அந்த கோர்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. மற்றவங்கள பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க. எக்ஸாம் முடிஞ்சதுமே வந்து சில பேர் வந்து மார்க்ஸ் வந்துருச்சு அந்த ஸ்கீம்லாம் போட்டு விடுவாங்க. பார்க்காதீங்க.
ஏன்னா அதை பார்த்துட்டு அதிட்ட இருந்து நீங்கள் அடுத்ததுக்கு வந்து இதாயிருவீங்க. அதெல்லாம் பார்க்க வேணாம். சரி, திருத்தி பார்க்காதீங்க. பேப்பர்ஸ் திருத்தி எக்ஸாம் முடிஞ்சா ஓகே, பார்ட் ஒன்று வச்சுட்டு பார்ட் டூக்கு என்ன படிக்கலாங்கிறத பாருங்க. அதை வச்சு திருத்தையெல்லாம் வேணாம். அதை தூக்கி வீசிடப்பா. அது முடிஞ்சு அவ்வளோதான். நீ என்னென்ன திருத்தினாலும் ரிசல்ட்ஸ், எழுதின ரிசல்ட்ஸ் மாறப்போகுதா? பார்ட் ஒன்னை திருத்தி நான் 20ஓ இல்லை 35ஓ இல்லை 40ஓ எடுத்தால் அதனால ஒன்றும் இல்லை, ஒரு யூஸும் இல்லை. அந்த ஸ்கீம் எல்லாம் வேணாம். பேப்பர் எக்ஸாம் முடிஞ்சா பார்ட் ஒன் வச்சு பார்ட் டூக்கு படிக்கிறீங்களா, அதோட முடிச்சுட்டு பேப்பர் தூக்கி வீசிடுங்க. எல்லாம் முடிச்சக்கப்புறம் கடைசியாக தேடி எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே. ஸோ எக்ஸாம் டைமில் வெளியில் போகாதீங்க. பெரிய அளவுக்கு எங்கேயும் போகாதீங்க. அனேஷா. ஸோ இந்த காய்ச்சல் இதுகள் அந்த மாதிரி நோய்கள் இதுகளுக்கு உள்ளாகாதீங்க. ரோட்டில் போகிறது கவனம், வாரது கவனம். எக்ஸாம் முடிஞ்சால் வீட்டுக்கு டிரெக்டாக வாங்க. ஓகே, எக்ஸாம் போகிறீங்க, முடிக்கிறீங்க, வாரீங்க. சரி, அதோட நிறுத்திக்கோங்க. பெருசாக வெளியில் எங்கேயும் போகாதீங்க. இந்த 1 மந்த் லைஃபை மாற்றிடும். இந்த 1 மந்த் லைஃப்பில் இவ்வளோ பெரிய சேஞ்சஸை கொண்டு வந்துடும். சரியா, மாறணும்னு நினைச்சா நமக்கு அந்த ஒரு நொடி போதும். அதே மாதிரி தான் சரியா, நம்ம கவனமா இருக்கிறது பிள்ளை இல்லை தானே. நினைச்சா டைம் வந்து சொல்லல, அது எப்படி வேணாலும் மாறலாம். இப்போ கவனமா இருங்க. இந்த ஒரு 1 மந்த்தை மட்டும் என்ன செய்யுங்க, கவனமா இருங்க. எங்கேயும் போகாதீங்க, பேசாம இருங்க. உங்களோட வேலையை பார்த்துட்டு படிக்கிறீங்க, எக்ஸாம் செய்றீங்க, வாரீங்க. ஸோ இதை மட்டும் முடிச்சுட்டு எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட எங்கே போனாலும் சரி, அது பிரச்சனை இல்லை. ஓகேவா? இந்த 1 மந்த் கவனமா இருங்கடா. சரி, வேற எதுவும் டவுட் எதுவும் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். ஸோ நிறைய கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். சரி, கட்டாயம் நீங்கள் எல்லாரும் என்டர்பிரைசஸில் இருப்பீங்க சரியா. எப்போதுமே எல்லாரும் இருப்பீங்க. அதே உண்மைக்கு நாங்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டு வந்த ஆக்கள்டா. சரியா, சும்மா அது இந்த இடெக் அகாடமிங்கிறது வந்து இப்போ ஒரு எஜுகேஷனல் சேனலில் வந்து யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு. சரி, அப்படி பண்ணுறதுக்கு ஒரு இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் எஃபர்ட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ எஃபர்ட் தான் விஷயம்டா, எஃபர்ட் மட்டும்தான். நம்மளோட ஹார்ட் ஒர்க் எஃபர்ட். ஸோ அதோட நான் வந்து ப்ரொமோஷன் பெருசாக செய்ய மாட்டேன். எனக்குன்னு சொல்லி பேனல் இல்லை. வேற என்னது, இப்படி நிறைய இருக்குது, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஓகேவா? ஸோ அப்படிதான். சரி. ஓகே, வேற ஒன்றும் இல்லை. வேற எதுவும் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். எக்ஸாம் டைமில் டவுட் எதுவும் இருந்தால் கட்டாயம் கேளுங்க. ஆம், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைடா. ஸோ டூ யூர் பெஸ்ட். அவ்வளோதான், டூ யூர் பெஸ்ட். ஓகே. எப்போதுமே எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு எப்போதும் துணை இருப்பான். சரி, நல்லா ப்ரே பண்ணுங்க. அம்மா அப்பா கூட நல்லா இருங்க. சரியா. அடுத்து உங்களோட டீச்சர்ஸ் கிட்ட ஓகே சொல்லுங்க. எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லுங்க, இப்படி எக்ஸாம் செய்ய போறேன்னு சொல்லி சொல்லுங்க. அதெல்லாம் முக்கியமானது. ஏன்னா அவங்களோட விஷஸ் வந்து உங்களுக்கு எப்பயும் இருந்துச்சுன்னு சொன்னா எங்க போனாலும் நீங்க நல்லா இருப்பீங்க. சரியா, நல்ல டீச்சர்ஸ், நல்ல எண்ணங்கள் உங்களை எங்க நல்ல இடங்களுக்கு கொண்டு போகும். நாங்க அப்படித்தான் வந்தோம். சரியா. சரி, எங்களோட சார் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க யூடியூப்ல கோபிஸ் கண்ணான்னு சர்ச் பண்ணீங்கன்னா வருவார். சரியா, அவர் தான். நானும் ஸ்கூல்ல விட்டு விலகுறேன்னு சொல்லி ஓகே ஸ்கூல்ல விட்டு நிக்கிறேன் அப்படியெல்லாம் பிரச்சனை பண்ண ஆட்கள் தான். So, அப்படி வந்த ஆட்கள் தான் நாங்கள் லாஸ்ட் பெஞ்சஸ். அதையும் சொல்லுறேன், டொப்பர்ஸ்லாம் இல்லை. சரியா, ஏ லெவலில் நாங்கள் லாஸ்ட் பெஞ்சஸ். ஸோ சரி, நீங்கள் யூனிவர்சிட்டி போகிற ஆட்கள் யூனிவர்சிட்டி கட்டாயம் எஃபர்ட் பண்ணி படிங்க. மற்றவங்க 3 எஸ் எடுக்கிற அளவு சரி படிச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்டாக இருந்தால் கட்டாயம் கேளுங்க. யூனிவர்சிட்டி ரிசல்ட்ஸ் வந்ததும் கட்டாயம் கான்டாக்ட் பண்ணுங்க. சரியா. ஓகே. சார், இன்டர் ரிசல்ட்ஸ் நான் பர்சனலாக சொல்கிறேன். ஓகே. நல்ல ரிசல்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செட் ஸ்கோர் 1.57 நினைக்கிறேன். அதான் செட் ஸ்கோர் வந்து 1.57 தான். அப்போ என்ன ரிசல்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்லி யோசிச்சுக்கோங்க. சரி, 2018 பேச்சு. சரி. ஓகே, வேற எதுவும் இல்லைடா. வேற டவுட்டாக வேணா கேளுங்க. சரியா. படிப்பாளியா? அப்படிதான். அப்படின்ட்டு இல்லை. ஓகே, வேற படிக்கிற சம்மந்தமாக கேளுங்கடா. ஓகே, நாளை என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால், எப்போதுமே வந்து ஸ்கூல் வந்து பெருசாக போகிறது இல்லை. சரி, கட்டடிக்கிறது. மெயினாக கட்டடிப்பேன், நல்லா ஸ்கூல் கட்டடிப்பேன். ஸ்கூல் கட்டடிச்சிட்டு கட்டடிக்கிறத தாண்டி நிறைய இடத்துல சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. சரியா. முடிவெட்டு அப்படி இருக்கும். ட்ரௌசர் அப்படி இருக்கும். வேற என்ன செஞ்சிருக்கேன், நிறைய இருக்கு. சரியா.
அப்படி. பட் என்னன்னா நோட்ஸ் எல்லாம் கையில் இருக்கும். இப்படி ஸ்கூல் வராட்டியும் சரி நமக்கு தான் இருப்பாங்க தானே, கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க எழுதி தந்துடுவாங்க. எழுதி எழுதி தராட்டி விடுறது இல்லை. சரி எழுதிட்டு வான்னு சொல்றது. இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. நோட்ஸ் எல்லாம் எழுதி தந்துடுவாங்க. பட் நோட்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லா நோட்ஸும் இருக்கும். அப்படியே இருக்கும். அப்போ அதை வச்சு படிச்சிடுறது அவ்வளோதான். ஸ்கூல் போகிறது இல்லை, பட் நோட்ஸ் இருக்கும் கையில். அந்த டைமில் பிடிஎஃப்லாம் எழுதாங்க, இப்போ நாங்களே தான் எழுதணும். அப்படி இருந்த இதுகள் இருக்கு. ஓகே, புக்கை தூங்குனா தூக்கம் வருதா? சரி, பொதுவாக வர இதுதான். சரி, என்ன செய்யுங்கன்னா முதல்ல நல்லா தூங்கிடுங்க ஃபஸ்ட்டு. தூங்கிட்டு அதுக்கப்புறம் விடிய மார்னிங் எழுதி படிங்க. மார்னிங் ஒரு நான் தான் கிளாஸஸ் வந்து எப்போதுமே வந்து 3:30 போடுறது. சரி, அந்த 3ல இருந்து 5 வரைக்கும் வந்து அந்த நல்ல ஒரு டைம் அது. அதான் வந்து பாருங்க, ப்ரே பண்ணும்போது காலையில எழுதி ப்ரே பண்ணுவாங்க. ஏன் காலையில எழுதி ப்ரே பண்ணுறாங்க? என்ன காரணம்? ப்ரே பண்ணும்போது ஏன் மார்னிங் எழுதி ப்ரே பண்ணுறீங்க? அது வேஸ்ட். பீஸ்ஃபுல், ஓகே. அதான் ஏன் ஏன் என்ன காரணம்? அதான் அமைதி, ஓகே. ஏன் அந்த டைம் என்னன்னு சொல்லுவோம் தமிழ்ல? தமிழாக்கள் யாரும் மார்னிங் டைம் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? அதாவது மார்னிங் எல்லாம் ப்ரே பண்ணும்போது, சரியா, மார்னிங் எல்லாம் ப்ரே பண்ணும்போது என்ன செய்யணும்னா உலகம் வந்து ஃபுல் அமைதியா இருக்கும். சரி, இந்த டைம்ல வந்து உங்களோட ப்ரேயர்ஸ்க்கு வந்து என்ன இருக்குன்னு சொன்னா, நீங்க நீங்க என்ன ப்ரே பண்றீங்களோ அதை வந்து இந்த உலகம் கேட்கும். சரியா, அகிலம் வந்து என்னது, உலகம்ங்கிறது ஒரு சக்தியால இயங்குது. சரியா, அந்த சக்திக்கு என்ன செய்யும்? உங்களோட ப்ரேயர்ஸ் வந்து கேட்கும். சார் மார்னிங் எல்லாம் ப்ரே பண்ண சொல்லுவாங்க. காலைல அதிகாலைன்னு சொல்லுவீங்களா? நல்ல நல்ல பேருன்னு சொல்லுவாங்க தமிழாக்கள். சிவமுகூர்த்த வேலையா? அது கல்யாணத்தை சொல்றதுக்கா? சரி, அந்த டைம் வந்து நல்ல ஒரு டைம். சரியா, டைம்ல ப்ரே பண்ணீங்கன்னா கட்டாயம் நடக்கும். அதான் பொதுவாக வந்து காலையிலையும் ப்ரே பண்ணுறது. பட் அதே மாதிரி தான் காலையிலையும் படிக்கிறதும் அதுதான். காலையில் ஒரு 3:30லேருந்து ஒரு 5:30 வரைக்கும் கட்டாயம் எழுதி படிங்க. அந்த டைமில் படிங்க. பாடமாக்குறது எல்லாம் அந்த டைம் செய்யுங்க. அதுக்கு அடுத்து இருக்க டைமில் வந்து நீங்கள் கேள்விகள் எதுவும் செஞ்சு பார்க்குறது, எக்ஸாம் பேப்பர் செய்கிறது. ஸோ அந்த டைமில் தூக்கம் வராது, படிக்கும்போது தூக்கம் வரும். சரி, அப்போ மெக்ஸில் எதுவும் செய்கிறது அப்படியெல்லாம் வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் டைமில் செய்யுங்க. நைட் டைமில் செய்யுங்க. பாடமாக்குறதெல்லாம் வந்து மார்னிங்கில் செஞ்சிருங்க. பாடமாக்குறதுக்கு சரியான டைம் வந்து மார்னிங் தான். ஓகே, வேற வேற வேற. ஓகே, ப்ராக்டிகல் எக்ஸாம் வந்து நீங்கள் ஏ லெவல் எக்ஸாம் முடிய கடைசி எக்ஸாம் நான் நினைக்கிறேன் ஐசிடி எக்ஸாமாக இருக்கும்னு சொல்லி. ஸோ ஐசிடி எக்ஸாம் முடிய வந்து அதுக்கு அடுத்து 1 மந்த்ல உங்களுக்கு நடக்கலாம். சம்டைம் வந்து உங்களுக்கு டிசம்பர் முடிஞ்சு அப்படின்னு சொன்னால் ஜனவரி பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் நடக்கலாம் எக்ஸாம். இப்போ ப்ராக்டிகல் எக்ஸாம் அப்ளிகேஷன் வந்துருக்கு தானே இல்லையா? அப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பாருங்க என்னன்னு சொல்லி. ஓகே, மேக்ஸிமம் வந்து எஸ்எஃப்டியில் வந்து உங்களோட பி ரிசல்ட்ஸ் மெயினாக இருக்கும். சரி, மேக்ஸிமம் வந்து மேக்ஸிமம் அதை ஸ்கோர் பண்ண கேட்குறீங்களா? ஓகே, ப்ராக்டிக்கல் வந்து உங்களுக்கு பாருங்க, நாங்கள் படிக்கும்போது 25 கொடுத்தாங்க. சரி, உங்களுக்கு 100க்கு 30 வருது. சரி, 100க்கு 30 அப்படிங்கும்போது ப்ராக்டிக்கல் நீங்கள் நார்மலாக வந்து 15க்கு மேலே ஸ்கோர் பண்ணிடலாம். சரி, இதுக்கு அடுத்து நீங்கள் பெஸ்ட்டாக செஞ்சீங்கன்னு சொன்னால் 25 ஷுவராக எதிர்பார்க்கலாம். உங்களோட பெஸ்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் 25 ஷுவர். ஸோ அந்த 25 வந்து அதை வந்து இன்னும் அப் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. பட் அந்த அளவுக்கு எடுத்துடலாம். இந்த ப்ராக்டிக்கல் செமினார்ஸ் எல்லாம் இருக்கும் தானே, அதெல்லாம் போயிருப்பீங்க. அந்த அளவுக்கு செய்யலாம். கைடில் இருக்கிறது தான் வரும், பெருசாக புதுசாக ஒன்றும் தர மாட்டாங்க. கைடில் உள்ளதே தான். ஈஸிடா. ஏலோல் டெக்னாலஜி சரியான ஈஸிடா. எஸ்எஃப்டி தான் கஷ்டங்கிறீங்க. எஸ்எஃப்டி எல்லாம் சரியான இது. ஏன் கஷ்டம்னு எனக்கு புரியல. இப்படி சொன்னால் பெஸ்ட்டில் வந்து படிச்சிடணும். இதுதான் செங்கல மாதிரி இருக்கணும். ஸ்கூல் போகாட்டியும் பரவாயில்லன்னு சொல்லி நோட்ஸ் எல்லாம் வச்சிருக்கணும். கடைசி ஒரு நல்லா படிச்சு பாஸ் பண்ணிடுவோம். இப்படி ஆக்கள் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஆக்கள்? ஒரு நாள் படிச்சு பாஸ் பண்றவங்க. ஒரு நாள் தான் படிப்பானுங்க, ஆனால் 50 மார்க் எடுப்பானுங்க. ஓகே, ஸோ முடிவுமா அப்போ? வேறு எதுவும் இருந்தால் கேளுங்க. சரியா?
சைட்ல நிறைய பேர் ரொம்ப சந்தோஷம். அந்த யூடியூப் வந்து பார்த்துட்டு ஓகே இது வந்து எனக்கு புரியுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதெல்லாம் உண்மைக்குமே ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ப்ரொஃபஷனல் டீச்சர்ஸ் இல்லை தான். இப்போ நாங்கள் கிளாஸ் ஃபீஸ் வந்து இங்கே வாங்கிட்டு கிளாஸ் எழுதும் வந்து என்ன காரணம்னு சொன்னால், இப்போ நாங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து எந்த ஒரு எடுக்குன்னு சொல்லி சேலரி ஒன்றும் இல்லை, பேமெண்ட் ஒன்றும் இல்லை. சரி, அப்போ அதனால மட்டும்தான் நாங்கள் வந்து இப்படி செய்கிறது. ஸோ இன்னைக்கு நான் வந்து டீச்சிங் இதை விட்டு சம்டைம் வந்து நிப்பாட்டுற ஐடியாஸ் இருந்தால் என்கிட்ட அவ்வளோ வீடியோஸையும் நான் வந்து என்ன செஞ்சிடுவேன், கிளாஸஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணிடுவேன். சரியா, அவ்வளோ ஃப்ரீ பண்ணிடுவேன். வேற இது ஒன்றும் இல்லை, அதை வச்சு என்ன செய்ய. ஸோ இப்பயே நான் நிறைய ஃப்ரீ பண்ணி தான் இருக்கேன். போயிட்டு பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நிறைய இருக்கும் ஃப்ரீயாக தான் இருக்கும். இந்த மந்தோட எப்படியும் உங்களோட இப்போ உங்களுக்கு கொடுத்த ஃப்ரீயாக இருக்கிறதெல்லாம் இன்னும் ஃபுல்லாக ஃப்ரீ ஆக்குற ஐடியா இருக்குது. ஒரு என்பி பேப்பர்ஸ் எல்லாமே அதை ஃபுல்லாகவே ஃப்ரீ ஆக்குற ஐடியா இருக்குது. அப்படிதான் சில பேர் எகென்ஸ்ட் பண்ணுவாங்க தான். So அதெல்லாம் வந்து அவங்களுக்காக செய்யல தானே. So என்கிட்ட படிக்கிற 10 பேர் நல்லா இருந்தாலும் எனக்கு போதும். நான் வந்து 1000 பேர் கிளாஸ் பண்ணி இப்படி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படியெல்லாம் எனக்கு நோக்கமே. அதான் சரி, என்கிட்ட படிக்கிற 10 பேர் 10 பேரும் நல்லா இருந்தாங்கன்னா சந்தோஷம். அவ்வளோதான். சரி அப்போ. ஸோ என்னைக்காவது நேரில் கண்டு காண கிடைச்சவங்களை எல்லாம் காண கிடைச்சா சந்தோஷம். அப்படின்லாம் சொன்னால் கீப் இன் டச். சரியா, டச்லேயே இருங்க. ஸோ யாரோ கேட்டிருந்தாங்க இன்ஜினியரா அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ நான் வந்து கலம்போல இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், சைட் இன்ஜினியராக இருக்கேன். ஸோ சம்டைம் வந்து ப்ரொஃபஷனல் அப்படியே மாறலாம். சரியா, ஓகே, கன்வெகேஷன் கட்டாயம் வாங்க. சரியா, டெஃபினட்டாக நடக்கும். உங்கள் குரூப்பில் சொல்கிறேன். சரி, கீப் இன் டச், டச்சில் இருங்க. சரியா, அடுத்து என்ன செய்யலாங்கிறத இது பண்ணிட்டே இருங்க. என்ன ரிசல்ட்ஸ் வந்தாலும் ஏற்றுக்கிற மனநிலையில் இருங்க. பேப்பர் எப்படி வந்தாலும் அதை நினச்சி கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்த பேப்பர்ஸில் இது பண்ணுங்க. சரி, ஒன்றை நினச்சி கவலைப்படாதீங்க. ஸோ லக்கும் இருக்கணும், உங்களோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும். கட்டாயம் நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க. ஸோ வேற ஒன்றும் இல்லை, நல்லா இருப்பீங்க. சரியா, நல்லதே நடக்கும். நான் எப்போதுமே வந்து உங்களுக்காக ப்ரே பண்ணிக்குவேன். என்னோட எல்லா ப்ரேயர்ஸ்லையும் நீங்கள் எல்லாரும் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் எல்லோருக்கும் துணை நிற்பேன். ஓகே.